நம்மில் பல பேருக்கு உம்மத்தே முஹம்மதியா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தில் ஒரு நபராக இருக்கின்றோமே, இது எவ்வளவு பெரிய பாக்கியம் என்பது தெரியவில்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் பார்த்து கேட்குறாங்க, யா அல்லாஹ், ஒரு உம்மத் இருக்கின்றது, அந்த உம்மத் அவர்களுடைய பாவங்கள் எவ்வளவு இருந்தாலும் சாப்பிடும் பொழுது பிஸ்மில்லா என்றும் சாப்பிட்டு முடித்ததற்கு பிறகு அல்ஹம்துலில்லா என்றும் அவர்கள் கூறிவிட்டால் அவர்களுடைய பாவங்களை நீ மன்னிப்பா என்று கூறியிருக்கின்றாய் ரப்பே, அந்த உம்மத்தை எனது உம்மத்தாக ஆக்கியா அல்லாஹ் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள். அல்லாஹ் சொன்னான், யா மூசாவே, அது உம்மத்தே முஹம்மதியா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரப்பு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மாபெரும் கிருபையும் கருணையும் அல்லாஹ் நம்மை முஃமினாக படைத்து பல நபிமார்கள் கேட்டும் கிடைக்காத பாக்கியம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கேட்காமலே நசீபாக்கியிருக்கின்றான். உம்மத்தே முஹம்மதியாவில் ஒரு நபராக்கியிருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ் சும் அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரியவர்களே, நாம் பெருமானாருடைய உம்மத்தினராக பிறந்து விட்டோம், அதனால் இதோடைய அருமை நமக்கு தெரியலை. நம்மில் பல பேருக்கு உம்மத்தே முஹம்மதியா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தில் ஒரு நபராக இருக்கின்றோமே, இது எவ்வளவு பெரிய பாக்கியம் என்பது தெரியவில்லை. ஒரு நிகழ்வை சொல்கின்றேன், கேளுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்தில் நாம் ஆக்கப்பட்டதற்கு மிகப்பெரிய சிறப்பு என்னவென்று சொன்னால், ஹதீஸே குதுஸில் வருகின்றது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை தான் கடைசி சமுதாயமாக ஆக்கினான். அதாவது உம்மத்தே முஹம்மதியா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மத்தை தான் அல்லாஹ் கடைசியாக ஆக்கினான். ஏன் ஆக்கினேன் என்பது அல்லாஹ் காரணமாக சொல்கின்றான். நம்முடைய கபருடைய வாழ்க்கை மிக மிக நீண்டதாக ஆகிவிடக்கூடாது என்பதற்காக. சுப்ஹானல்லாஹ். யோசிச்சு பாருங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் நம்ம இருந்திருந்தோன்னு சொன்னால், உம்மத்தே முஹம்மதியா அப்போ இருந்துருச்சுன்னு சொன்னால், அன்று முதல் கியாமத் நாள் வரை நம்முடைய வாழ்க்கை கபரில் இருந்திருக்கும், நாம் மரணித்ததற்கு பிறகு. அல்லாஹ் சொல்கிறான், பெருமானாருடைய உம்மத்தை நான் ஏன் கடைசியில் ஆக்கினேன் தெரியுமா? அவர்களுடைய கபருடைய வாழ்க்கை நீளமாக ஆகிவிடக்கூடாது என்பதற்காக. இரண்டாவது சிறப்பு, அல்லாஹு தாலா நமக்கு ஹயாத்தை, வாழ்க்கையை குறைத்து கொடுத்திருக்கின்றான். கஸ்ஸர்து ஹயாத்தஹும், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து பெரும்பாலான சமூகங்களுக்கு அல்லாஹு தஆலா நூற்றுக்கணக்கான ஆண்டுகளை அல்லாஹ் ஆயுட்காலமாக வைத்திருந்தான். ஆனால் நமக்கு சொல்லும் பொழுது பெருமானார் சொல்கின்றார்கள், என்னுடைய உம்மத்துடைய வயது என்பது மாபைன சபஈன வ சித்தீன், 60க்கும் 70க்கும் மத்தியில் என்று பெருமானார் கூறினார்கள். அல்லாஹ் ஏன் இப்படி ஆக்கினேன் என்று காரணம் சொல்லுகின்றான். சுப்ஹானல்லாஹ். உங்களுடைய பாவங்கள் அதிகரித்து விடக்கூடாது என்பதற்காக. இன்னைக்கு 60-70க்கே நம்ம போடுற ஆட்டம் என்ன? அப்போ நமக்கு 500-600 கொடுத்துருந்தா என்ன ஆகும்? உம்மத்தே முஹம்மதியாவின் பாக்கியம் அல்லாஹு தாலா நமக்கு நீண்ட ஆயுளை கொடுக்கவில்லை. காரணம், உங்கள் பாவங்கள் அதிகரித்து விடும் என்பதற்காக. இப்போ பெருமானாடு உம்மத்தினராக ஆக்கியதற்கு இவ்வளவு பெரிய சிறப்புகள் இருக்கின்றது. அதே மாதிரி அல்லாஹ் சொல்கின்றான் தொடர்ந்து, வஅக்லல்து அம்வாலஹும், இந்த உம்மத்தே முஹம்மதியாவில் அதிகமானவர்களுக்கு குறைவான செல்வங்களே கொடுத்திருக்கின்றோம். எல்லாரும் பணக்காரன் கிடையாது. ஏன் என்பதற்கு அல்லாஹ் காரணம் சொல்கின்றான், லிகைலா யுனக்கிஸ ஃபில் ஹிசாப், அவர்கள் நாளை மறுமையிலே கேள்வி கணக்கில் துருவ கேட்கப்பட்டு மாட்டிக்கொள்ளாமல் இருப்பதற்காக. யாருக்கு செல்வம் அதிகமாக இருக்குதோ அவங்களுக்கு கேள்வி கணக்கு அதிகம். அதனால தான் நபிமார்களிலேயே கடைசியாக சோனம் செல்லக்கூடியவர்கள் யார்? சையதுனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். ஏன்னா அவங்களுக்கு கொடுத்த ஆட்சி அதிகாரமும் அந்தஸ்தும் பதவியும் பொருளும் அல்லாஹ் தஆலா வேற எந்த நபிக்கும் கொடுக்கல. அந்த நபிக்கு அவர்களுடைய கேள்வி கணக்கு முடிந்ததற்கு பிறகு சொர்க்கத்துக்கு கடைசியாக நபிமார்களில் செல்லக்கூடியவர்கள் சையதுனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அப்போது நம்ம புரிஞ்சுக்கணும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தில் ஒரு நபராக இருப்பது என்பது மிகப்பெரிய பாக்கியம். அடுத்த ஒரு செய்தி, மூசா அலைஹிஸ்ஸலாம்
மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹு தாலா தௌராத் என்னும் அல்வாஹ் பலகை அல்லாஹ் கொடுக்கின்றான். தௌராத்திலே எழுதப்பட்ட வேத நூல்களை வாசிக்கிறார்கள். அதில் எழுதப்பட்டிருக்கின்றது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் பார்த்து கேட்குறாங்க, யா அல்லாஹ், இந்த தௌராத்திலே நான் பார்க்கின்றேன் ஒரு உம்மத் இருக்கின்றது. அந்த உம்மத் அவர்களுடைய பாவங்கள் எவ்வளவு இருந்தாலும், பாவங்கள் வயிறு வரை அல்லது கழுத்து வரை இருந்தாலும் சாப்பிடும் பொழுது பிஸ்மில்லா என்றும் சாப்பிட்டு முடித்ததற்கு பிறகு அல்ஹம்துலில்லாஹ் என்றும் அவர்கள் கூறிவிட்டால் அவர்களுடைய பாவங்களை நீ மன்னிப்பா என்று கூறியிருக்கின்றாய் ரப்பே. அந்த உம்மத்தை எனது உம்மத்தாக ஆக்கியா அல்லாஹ் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள். அல்லாஹ் சொன்னான், யா மூசா, மூசாவே, அது உம்மத்தே முஹம்மதியா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று ஒரு நபி வருவார்கள், அவர்களுடைய உம்மத் அவர்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அப்போ நம்ம யோசித்து பார்க்கணும், மூசா அலைஹிஸ்ஸலாம் தமக்கு இப்படிப்பட்ட ஒரு உம்மத்து வர வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். இப்படியாக ஒவ்வொரு சிறப்பாக அதில் படிக்கிறாங்க. தொடர்ந்து ஒவ்வொன்றையும் சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்கிறான், இது உம்மத்தே முஹம்மதியா, இது உம்மத்தே முஹம்மதியா. கடைசியில் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, அப்படி என்றால் உம்மத்தே முஹம்மதியாவில் என்னை ஒரு நபராக ஆக்கிவிடு. முதல்ல என்ன கேட்டாங்க? இந்த உம்மத்து என்னுடைய உம்மத்தாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். அல்லாஹ் எல்லாத்துக்கும் உம்மத்தே முஹம்மதியா, உம்மத்தே முஹம்மதியா என்று சொன்னதற்கு பிறகு சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் கடைசியில் கேட்டுட்டாங்க, அப்படி என்றால் நான் நபியாக இருந்தாலும் பரவாயில்லை, என்ன ஆக்கிவிடு, அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்தில் ஒரு நபராக ஆக்கிவிடு என்று துஆ கேட்டார்கள். என்றால் மூமின்களே, நமக்கு இந்த பாக்கியம் நாம் கேட்காமல் கிடைத்திருக்கின்றது. அப்போ இது அருமையை உணர வேண்டும். பெருமானாருடைய உம்மத்தில் ஒரு நபராக ஆக்கியிருக்கின்றான் அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இந்த நபிக்காக, இவர்களுடைய தியாகங்களுக்காக, இவர்கள் நம்மின் மீது வைத்திருக்கக்கூடிய முஹப்பத்திற்காக இந்த உம்மத் நாம் என்ன கைமாறு செய்ய வேண்டும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்நாள் முழுக்க தம்முடைய குடும்பத்தை, செல்வத்தை, அந்தஸ்தை எல்லாத்தையும் அல்லாஹு தாலாவுக்காக, நமக்காக, குறிப்பாக இந்த உம்மத்திற்காக இழந்தார்கள். 40 ஆண்டுகள் இந்த உலகத்தில் தலை சிறந்த நபராக கருதப்பட்டார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் அந்த அரபியர்கள் பகுத்தறிவற்றவர்கள், ஆனாலும் அவர்களுக்கு மத்தியில் தலைவராக, அமீனாக, சாதிக்காக திகழ்ந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஓரிரை கொள்கையை அவர்கள் அந்த பணியில் ஈடுபட்டதற்கு பிறகுதான் மக்கத்து காஃபிர்களை வெறுத்தார்கள். அப்போவும் அவங்க ரசூலுல்லாஹை வெறுக்கவில்லை, ரசூலுல்லாஹ் கொண்டு வந்த இந்த ஈமான், இந்த ஓரிரை கொள்கையை வெறுத்தார்கள். அதனால் பெருமானாரை அவர்கள் வெறுத்தார்கள். அப்போ இவ்வளவு சிறந்த நபராக இருந்தவர்கள் கடைசியில் குடும்பமே அவர்களை வெளியேற்றினார்கள். பெருமானாருக்கு எல்லா துன்பங்களையும் கொடுத்தார்கள். நீண்ட வரலாறு, இப்போ நம்ம அதை சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. ரசூலுல்லாவுக்கு இஸ்லாத்தை பெருமானார் எத்தி வச்ச உடனேயே தம்முடைய மகள்கள் திருமணமாகி மக்கால இருக்கிறாங்க. காஃபிர்கள் இஸ்லாத்துக்கு முன்னாடி உடனடியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மகள்களை தலாக் விட சொல்லி வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறார். இஸ்லாத்தை ஏற்றுக்கோங்கன்னு சொன்ன ஒரு அடுத்த நிமிஷம். இப்படியாக தொடர்ந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பல்வேறு சோதனைகள் அந்த மக்கத்துக்கு காஃபிர்கள் கொடுத்தார்கள். எல்லாத்தையும் தாங்கினாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னால், பெருமானார் இந்த உம்மத்தின் மீது வைத்திருக்கக்கூடிய நேசத்தையும் பாசத்தையும் பாருங்கள். அபூஜஹல் ஒரு தந்திரம் பண்ணான். நேராக காபத்துல்லாவுடைய துணியை பிடிச்சிக்கிட்டு காபத்துல்லாவில் போய் நின்றுக்கிட்டு, இந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வது உண்மையான மார்க்கம், இதுதான் சத்தியம் என்றால் எங்கள் மீது வானத்திலிருந்து கல்மழை பொழியட்டும், இல்லை என்று சொன்னால் அது பொழிய தேவையில்லை. ஒருவேளை இவர்கள் சொல்கிறது பொய்யாக இருந்தால் விட்டுவிடலாம் என்று யார்? அபூஜஹல் சொல்கின்றார். அவனுக்கு என்ன சிந்தனை? உண்மையாக இருந்தால் கல்மலை பொழியும், இல்லைன்னு சொன்னால் எப்படியாவது ரசூலுல்லாஹ் பொய்ப்படுத்திடலாம் அப்படின்ற எண்ணத்தில் அபூஜஹல் செய்கிறான். இப்போ அல்லாஹ் என்ன செஞ்சுருக்கணும்? பெருமானார் கொண்டு வந்து சத்தியம் முழுக்க உண்மையான மார்க்கம். அப்போவே காபா அங்கே இருக்கக்கூடிய மக்கால என்ன செஞ்சுருக்கணும்? அல்லாஹ் தஆலா கல்மலையை பொழிய செஞ்சுருக்கணும். பனு இஸ்ராயலருக்கு மீது மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகத்தினர் வழி தவறிய ஒவ்வொரு நேரத்திலும் அல்லாஹ் தஆலா 9 வகையான அதாபை இறக்குனான். அவங்களுக்கு வேறு வேலையே இல்லை. கொஞ்ச நாள் நல்லா இருப்பானுங்க,
மறுபடியும் ஏதாவது தப்பு பண்ணுவானுங்க, அல்லாஹ் ஒரு தண்டனையை கொடுத்ததுக்கப்புறம் தௌபா செஞ்சு மறுபடியும் வருவானுங்க. இப்படி செய்ய செய்ய 9 வகையான அதாபுகளை மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகத்துக்கு அல்லாஹ் கொடுத்தான். அப்போ இங்கே அபூஜஹல் கேட்கின்றான், அல்லாஹ் என்ன செஞ்சுருக்கணும்? மழை பெய்ய வச்சிருக்கணும், கல் மலையை அல்லாஹ் பெய்ய வச்சிருக்கணும். ஆனால் அல்லாஹ் தஆலா அதை செய்யவில்லை. இப்போ செய்யாமல் அப்படி அல்லாஹ் விட்டுடலாமா? செய்யாமல் அல்லாஹ் விட்டுட்டா பெருமானார் சொன்னது பொய்யாயிருமே. அப்போது அல்லாஹ் ஆயத்தை இறக்குறா, நபியே நாயகமே இந்த அபூஜஹல் கேட்குறான் அதாபை இறக்கணும், ஆனால் நான் அதாபை இறக்கலை. ஏன் தெரியுமா? ஒமா கான அல்லாஹு லியுஅஸிபஹும் வ அன்த ஃபீஹிம். நாயகமே நீங்கள் இவர்களோடு இருக்கும் பொழுது, இந்த உம்மத்தினர்களோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹு தஆலா எப்படி அதாபை இறக்குவான்? அதாபை இறக்குனா உங்கள் மனசு கஷ்டப்படுமே, நீங்கள் தாங்கிக் கொள்ள மாட்டீர்கள். எனவே உங்களுக்காக நான் என்ன செய்யவில்லை? அதாபை இறக்கவில்லை என்று அல்லாஹ் சொல்கின்றான். மூமின்களே, இப்படிப்பட்ட நேசத்தையும் பாசத்தையும் நம்மின் மீது வைத்தவர்கள் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் செய்த தியாகங்களின் உச்சம் என்ன? பெருமானாருடைய கடைசி சக்கராத்துடைய நேரம், ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் மிக பணிவோடு பெருமானாரிடத்தில் வந்து, அதவோடு நம்மகிட்டலாம் அது நடக்காது, நம்மக்கிட்ட வந்து எடுத்துகிட்டு போகிறது வேலை. ஆனால் நபிமார்கள்கிட்ட இஸ்ராயில் அங்கே இருந்தாலும் என்ன செய்ய வேண்டும்? அனுமதி கேட்கணும். அல்லாஹ் அவங்கள கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்கிறான் என்று நபிமார்களிடத்தில் யார்? மலக்குல் மௌத் அனுமதி கேட்கணும். அது மாதிரி ரசூலிடத்திலே அனுமதி கேட்கின்றார்கள். உங்களுக்கு எந்த ஒரு சிரமமும் கொடுக்காமல் அல்லாஹ் உங்களுடைய ரூஹை கைப்பற்ற சொன்னான் என்று சொல்லும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கவனம் தேவை. பெருமானார் சொன்னார்கள், என் உம்மத்திற்கு அல்லாஹு தஆலா இந்த சக்கராத்துடைய ஹாலில் என்ன வேதனை கொடுப்பானோ அந்த எல்லா வேதனையும் எனக்கு கொடுங்கள். சக்கராத்துடைய வேதனை என் உம்மத்தில் ஒவ்வொரு நபருக்கும் எவ்வளவு கடினமாக இருக்குமோ அந்த எல்லா கஷ்டத்தையும் எனக்கு கொடுங்கள். என் உம்மத்திற்கு வஹஃபிஃப் அன் உம்மத்தி, என்னுடைய உம்மத்துக்கு லேசாக்கி விடுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இறுதி மூச்சிலும் இந்த உம்மத்துக்காக தான் அவர்களுடைய துவாவும் அவர்களுடைய தேட்டமும் இருந்தது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எனவே வல்ல ரஹ்மான் எப்படிப்பட்ட நபியின் உம்மத்தினராக நாம் இருக்கின்றோம் என்பதை உணர்ந்து அவர்களை உண்மையாக நேசித்து அவர்களின் துவாபரக்கத்தை பெற்று நாளை சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய நசீபை நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.